தலைமை பணியின் பெருமை. மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கு வந்தார் என்ற ஆண்டவரின் வரிகளுக்கு ஏற்ப மற்றவர்களுக்கு தலைமை பணி ஆற்ற நியமிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் தாங்கள் பாதம் கழுவும் பணிக்கு நியமிக்கப்பட்டால் எவ்வளவுக்கு பெருமை கொள்வார்களோ அவ்வளவே தங்கள் தலைமை பணியை குறித்தும் பெருமை கொள்ள வேண்டும். அவ்வாறே தங்களிடமிருந்து பாதம் கழுவும் பணி எடுக்கப்பட்டு விட்டால் எவ்வளவிற்கு கலக்கம் வருவார்களோ அதற்கு மேல் தங்களிடமிருந்து தலைமை பணி எடுக்கப்படும் போது கலக்கம் உருவார்களானால் அவர்கள் தங்கள் ஆன்மாவின் அழிவுக்காக செல்வத்தை சேர்த்து வைக்கிறார்கள். அறிவுரைகள் 4. இன்றைய சிந்தனை. அதிகாரமும் பணிகளும் வந்து போகின்றவைகள். அவற்றை கொண்டு தன் மதிப்பை கணிப்பவர் மணலில் வீடு கட்டுகிறார். பிறர் பாதம் கழுவுதல் என்பது பணிவிடையையும் பணிவையும் குறிப்பதாகும். இச்செயல் நமது முகமூடிகளாகவும் தோரணங்களாகவும் இருக்கும் வெற்று பெருமைகளை களைந்தெறியவும் வழிவகுக்கும். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் தன் அந்தஸ்தை துறந்து குற்றம் புரிந்தவர்கள் என்று எண்ணப்பட்ட இளையோரின் பாதங்களை கழுவிய போது அவரது திருத்தந்தை தன்மை துல்லியமாக வெளிப்பட்டது. கிறிஸ்து தன் இறை தன்மையை வலிந்து பற்றுக்கொள்ளும் ஒன்றாக கருதாது தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் பூண்டார் அல்லவா?